أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. الذين يقولون ربنا إننا آمنا فاغفر لنا ذنوبنا وقنا عذاب النار الصابرين والصادقين والقانتين والمنفقين والمستغفرين بالأسحار. صدق الله العليم. قال نبينا محمد صلى الله عليه وسلم: من فتح له منكم باب الدعاء فتحت له أبواب الرحمة. صدق الصادق الأمين صلى الله عليه وسلم. அல்லாஹுவின் நிகரில்லாத அன்பும் அருளும் அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், நல்லோர்கள், நாதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி இறை இல்லம் வருகை தந்திருக்கின்ற நம்மவர்கள் மீதும் உலகில் வாழ்கின்ற முஃமினான முஸ்லிமான அனைவர்கள் மீதும் இறையருள் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ் ஏவியதை எடுத்து நடக்கவும், அவன் எச்சரித்த பாவங்களை விட்டு தவிர்த்து வாழக்கூடிய உன்னதமான பாக்கியத்தை முதல் ரஹ்மான் அனைவர்களுக்கும் வழங்கி அருள்வாளிப்பானாக. நாம் வாழ்கின்ற இந்த இந்திய மண்ணிலும் உலகளாவிய அளவிலும் முஸ்லிம்கள் கண்ணியத்தோடும் சகோதரத்துவத்தோடும் வாழ்வதற்குரிய வழியை அல்லாஹ் விசாலமாக திறந்து வைப்பானாக. நாம் குழுவிருக்கக்கூடிய இந்த இறை இல்லத்திற்கு இடமளித்து இங்கு கட்டிடம் எழுப்பி இதன் வளர்ச்சிக்காக வேண்டி இன்று வரையிலும் யாரெல்லாம் உடலாலும் பொருளாலும் ஆலோசனைகளாலும் உதவி செய்து கொண்டிருக்கிறார்களோ அத்துணை நபர்களையும் அல்லாஹ் அவனது நிகரில்லாத அன்பில் அருளில் சேர்த்துக் கொள்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைக்கு பிற மனிதர்களை நாம் பார்க்கின்ற பொழுது சிரித்துக் கொண்டிருந்தால் சந்தோஷமாக இருக்கிறார் என்று நாம் எண்ணுகிறோம். சிலர்கள் மௌனமாக அமைதியாக இருந்தால் கவலையோடு இருக்கிறார் என்பதை நாம் கருத்தில் கொள்கிறோம். இந்த உலகம் எதற்கானது? மோமின்களாக இருக்கக்கூடிய நமக்கு இந்த உலகம் சிரிப்பதற்குரியதா, அல்லது இந்த உலக வாழ்க்கையை குறித்து, நாளை மறுமையினுடைய எதிர்காலத்தை குறித்து கவலை கொள்வதற்குரியதா? ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு இளைஞனை பார்த்தார்கள். இளைஞர் சிரித்துக் கொண்டிருக்கிறார், சப்தமிட்டு வெடிச்சிரிப்பு சிரித்துக் கொண்டிருக்கிறார். அந்த இளைஞரை அழைத்து கேட்டார்கள் 2 கேள்வி. நீ சிரிக்கிறாய், உனக்கான சிராத்தும் முஸ்தகீம் பாலத்தை நீ கடந்து விட்டாயா என்று கேட்டார்கள். மிக மெல்லிய பாலம் அது, நரகத்தினுடைய மேல் தளத்தில் அமைக்கப்பட்ட பாலம். அதை கடந்துதான் இறை அருளால் சுவனம் செல்ல முடியும் என்கின்ற நிலையில் உள்ள அந்த பாலத்தை நீ கடந்து விட்டாயா என்று கேட்டார்கள். இல்லை என்றார் அந்த இளைஞர்.
மீண்டும் ஒரு கேள்வி கேட்டார்கள், உனக்கு சொர்க்கம் அல்லது நரகம் என்பது அல்லாஹுவால் தீர்ப்பளிக்கப்பட்டு விட்டதா என்று கேட்டார்கள். நீ சொர்க்கத்துக்குரியவன் அல்லது நரகத்திற்குரியவன் என்று உனக்கான தீர்ப்பை அல்லாஹ் கொடுத்து விட்டானா? இளைஞர் சொன்னார், இல்லை. எப்படி உன்னால் சிரிக்க முடிகிறது என்று கேட்டார்கள். சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை நீ கடக்கவில்லை, இன்னும் கேள்வி விளக்குகள் எல்லாம் பாக்கி இருக்கிறது. சொர்க்கம் நரகம் என்பதில் இரண்டில் ஒன்று உனக்காக தீர்மானிக்கப்படவில்லை, தீர்ப்பாக இன்னும் வழங்கப்படவில்லை. இப்படி இருக்கின்ற பொழுது இந்த உலகத்தில் உன்னால் எப்படி வெடி சிரிப்பு சிரிக்க முடிகிறது என்ற கேள்வியை முன்வைத்தார்கள். இது அந்த இளைஞருக்கு மட்டுமான கேள்வி என்பதல்ல, நம்ம எல்லோருக்குமான கேள்வி அது. இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கேட்ட அந்த இரண்டு கேள்விகளை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைய சூழலில் நேரத்தை கழிப்பதற்கு என்ன வழிகள் இருக்கிறது? மகிழ்ச்சியோடு குதூகலமாக சப்தமிட்டு கூச்சலிட்டு அரட்டை அடிப்பதற்கான வழிகள், வசதி, வாய்ப்பு எங்கு இருக்கிறது என்று தேடக்கூடிய நிலையில், காலத்தில் நாம் இருக்கிறோம். ஒரு முஃமின் எப்படி இருக்க வேண்டும்? இந்த மார்க்கம் அவர்களுக்கு சொல்லித்தரக்கூடிய வழிகள் என்ன, வழிகாட்டுதல் என்ன, எப்படி இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சிரிக்கவே கூடாதா என்றால் சிரிக்கலாம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிரிப்பையும் கூட சஹாபாக்கள் வர்ணித்து சொல்லியிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகம் மலர்ந்தவர்களாகவே இருப்பார்கள். கடுகடுப்பாகவே இருக்கணும் அப்படிங்கிறது அல்ல மார்க்கம், கவலையோடே இருக்கணும் அப்படிங்கிறதும் அல்ல. பெருமானாருடைய முகம் மலர்ந்த முகமாகவே இருக்கும். சில நேரங்களில் புன்னகையை புரிவார்கள். சில இடங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கடவாய் பொருட்கள் தெரியும் அளவிற்கு சிரித்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள். சில நிகழ்வுகளை அறிவித்துவிட்டு இதற்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள். அவர்கள் சிரிக்கின்ற பொழுது பெருமானாருடைய கடவாய் பொருட்களை நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லக்கூடிய அளவில், கடவாய் பொருட்கள் தெரிவது என்று சொன்னால் வெடி சிரிப்பு அல்ல, கூச்சலிட்டு சப்தமிட்டு சிரிப்பதல்ல. அது புன்னகையில் இருந்து ஒரு படி மேல், புன்முறுவல் பூப்பதில் இருந்து ஒரு படி மேலாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்திருக்கிறார்கள். நாம் எப்படி இருக்க வேண்டும்? இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் கடந்துவிட்ட நாட்களை குறித்து நாம் என்ன நிலையில் இருக்க வேண்டும்? அல் குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்லோர்களை குறித்து அல்லாஹ் பதிவு செய்து வருகின்ற பொழுது அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன யக்கூலூன ரப்பனா இன்னனா ஆமன்னா. அவர்கள் சொல்வார்கள், இறைவா, எங்கள் இறைவா, நாங்கள் இறை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். ஃபக்ஃபிர் லனா துனூபனா, நிச்சயமாக நாங்கள் இறை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், எங்களை நீ மன்னித்து விடு, எங்களுடைய குற்றங்களை மன்னித்து விடுவாயாக. வகீனா அதாபன்னார், கொடிய நரகத்தினுடைய நெருப்பில் இருந்து எங்களை நீ பாதுகாப்பாயாக என்று அவர்கள் சொல்வார்கள். அல்லாஹ் சொல்கிறார், அஸ்ஸாபிரீன வஸ்ஸாதிகீன வல்கானிதீன வல்முன்ஃபிகீன வல்முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார், பொறுமையாளர்களாக இருப்பார்கள், உண்மையாளர்களாக இருப்பார்கள். உண்மையாளர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் கொடுத்த குர்ஆனினுடைய சத்திய வார்த்தைகளை உண்மைப்படுத்துவார்கள். குர்ஆனின் பிரகாரம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் பிரகாரம் அவர்கள் நடப்பார்கள், உண்மையாக இருப்பார்கள். வல் கானிதீன்,
அவர்கள் முற்றிலும் வழிபட்டவர்களாக இருப்பார்கள். வல் முன்ஃபிகீன, நல்வழிகளில் நல்லறங்களில் செலவு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். வல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார், பின்னிரவு நேரத்தில் இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் அவர்களுடைய தன்மைகளை குறித்து சொல்கிறார். நாம் அல்லாஹ்விடத்திலே கடந்துவிட்ட காலங்களை நினைத்து வருந்தி அவனிடத்திலே கையேந்தி கண்ணீர் சிந்தி கேட்பதற்கு நாம் கடமைப்பட்டவர்கள். நாம கேட்கணும், கேட்க வேண்டிய சூழலில் காலத்தில் நாம் இருக்கிறோம். பாவங்கள் நம்மை அறிந்து ஒரு பகுதி, நம்மை அறியாமல் ஒரு பகுதி நம்முடைய பதிவேட்டில் பதிவாக்கம் செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பாவம் என்று தெரிந்து ஒரு பாவங்கள், பாவம் என்பதை தெரியாமலே பல பாவங்கள், இப்படியாக நம்முடைய வாழ்க்கை நகருகிறது. அல்லாஹ் பாவங்களை விட்டு நம்மை அல்லாஹ் பாதுகாப்பானாக. பின்னேரங்களில் இரவினுடைய கடைசி பகுதி தஹஜ்ஜுதுடைய நேரம் என்று சொல்வார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹுவை தொழுது அவரிடத்திலே கரம் ஏந்தி நாம் கண்ணீர் விட்டு அழுது நம்முடைய பாவத்திற்காக அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். பிரார்த்தனை என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. ஒரு அடியான் இறைவனிடத்தில் தன்னுடைய முறையீட்டை முன்வைப்பதற்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு அன்பளிப்பு என்பதுதான் பிரார்த்தனை, துஆ. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஃபுதிஹ லஹு மின்கும் பாபு துஆஇ, உங்களில் யாருக்கு பிரார்த்தனை செய்வதனுடைய வாசல் திறக்கப்பட்டு விட்டதோ, ஃபுதிஹத் லஹு அபுவாபுர் ரஹ்மா, அல்லாஹ்வுடைய கிருபையினுடைய வாசல் அவருக்கு திறக்கப்பட்டு விட்டது என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்விடத்தில் நாம கேட்கணும். இரவினுடைய பிந்திய நேரம், அது குறித்து பல்வேறு ஹதீஸுகள் இந்த சமுதாயத்திற்கு, இந்த உம்மத்திற்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் அவனாகவே இறங்கி வந்து கேட்கிறான், என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறீர்களா, உங்களுடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ்வே முன் வந்து கேட்கிறான். அந்த நேரத்தில், அந்த நேரத்தை நாம் தூக்கத்தில் கழித்தாலும் கூட மனிதனுடைய இயல்பு. ஆனால் வீண் விஷயங்களில், விரயங்களில் நாம் கழித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் எவ்வளவு பெரிய நஷ்டவாளிகளாக அந்த நேரங்களை நாம் பயன்படுத்துகிறோம் என்பதை புரிய வேண்டும். அருமையானவர்களே, இப்ராஹிம் இப்னு ஹாத்திம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு செய்தியை அறிவிக்கிறார்கள். தப்சீர் தபரி என்கின்ற நூலில் பதிவான செய்தி. அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் ஒரு பள்ளியில் அமர்ந்திருக்கிறார்கள். இப்ராஹிம் இப்னு ஹாத்திம் அவங்க பள்ளியில் தஹஜ்ஜுடைய நேரத்துக்கு போறாங்க. பள்ளியில் மூலை பகுதியில் ஒருவர் அமர்ந்து கொண்டு அல்லாஹுவோடு பேசுகிறார். என்ன வார்த்தை? இறைவா, நீ எனக்கு கட்டளையிட்டாய், நான் இதோ கட்டுப்பட்டு விட்டேன். நீ கட்டளையிட்டாய், நான் கட்டுப்பட்டு விட்டேன். என்னுடைய குற்றங்களை நீ மன்னித்து விடு, என்னுடைய குற்றங்களை நீ மன்னித்து விடு என்று அழக்கூடிய குரலில் ஒரு சப்தம் பள்ளியினுடைய ஓரத்தில் இருந்து, ஒரு மூலையில் இருந்து கேட்டுக் கொண்டிருந்தது. அங்கு அமர்ந்திருப்பவர்கள் யார் என்று நான் பார்த்தேன். இப்ராஹிம் இப்னு ஹாத்திம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், அங்கு பார்த்தால் சையதுனா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். சஹாபி, நபியினுடைய மிகப்பெரிய தேசத்தை பெற்றவர்கள், தோழமையில் உள்ளவர்கள், மிகச்சிறந்த ஞானம் கொடுக்கப்பட்டவர்கள். தஹஜ்ஜுடைய நேரத்தில் பள்ளியினுடைய ஒரு மூலையில் அமர்ந்து கொண்டு, நீ சொன்னதை நான் செய்துவிட்டேன், கட்டுப்பட்டு விட்டேன், என்னுடைய குற்றங்களை மன்னித்து விடு என்று அவர்கள் அந்த இடத்திலே அல்லாஹ்விடத்திலே அழுத நிலையில் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்பதை இப்ராஹிம் இப்னு ஹாத்திம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்கிறார். அருமையானவர்களை நாம் புரிய வேண்டும். மிக பரிசுத்தமான தோழமையில் இருந்தவர்கள்,
நிறைவான ஞானம் கொடுக்கப்பட்டவர்கள், பெருமானாருடைய சஹாபிகளில் ஒருவர் என்று சொன்னால் அது சாதாரணமானதல்ல, மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அது. அந்த பாக்கியம் கொடுக்கப்பட்டவர்களை இப்படி அல்லாஹ்விடத்திலே சுபுகுக்கு முன்னதாகவே அல்லாஹ்விடத்தில் அழுதிருக்கிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய நிலை என்ன? நாம் எப்படி அழ வேண்டும்? நம்முடைய கடந்த காலத்தை குறித்து நாம் எப்படி கவலைப்பட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல தப்சீர் இப்னு அபி ஹாத்திம் தப்சீர் தபரி என்கின்ற நூலில் பதிவான ஒரு செய்தி, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா, உமர் ரலியல்லாஹுடைய மகனார் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இரவில் தொழுது கொண்டிருப்பார்கள். தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது தன்னுடைய முன்னாள் அடிமையாக இருந்த, உரிமையிடப்பட்டவர்கள், முன்னாள் அடிமையாக இருந்தவர்கள் நாஃபி அவர்களை அழைத்து தஹஜ்ஜுடைய நேரம் வந்துவிட்டதா என்று கேட்பார்கள். தஹஜ்ஜுடைய நேரம் வந்துவிட்டதா என்று கேட்பார்கள். வந்துவிட்டது என்று அவர்களுக்கு சொல்லப்படுமையானால் வைகரை நேரம் வரையிலும், ஃபஜ்ருடைய நேரம் வரும் வரையிலும் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டிருப்பார்கள். தன்னுடைய கடந்த காலத்தினுடைய தவறுகளுக்காக வேண்டி, குற்றங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருப்பார்கள் என்பதை பதிவு செய்திருக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு நீதமானவர்கள், மிகச்சிறந்த ஒரு ஆட்சியாளர். அவர்களுடைய வளர்ப்பில் வளர்ந்த பிள்ளை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக நிறைய துஆக்களை பெற்றவர்கள், சிறந்த தோழமையில் உள்ளவர்கள், சிறந்த சஹாபாக்களினுடைய பட்டியலில் இடம்பெறக்கூடியவர்கள். அவர்களுடைய நிலை எப்படி இருந்திருக்கிறது? இரவினுடைய பகுதிகளில் தனக்கு அல்லாஹுவோடு பேசக்கூடிய தொழுகையை அவர்கள் கடைபிடித்து அதை முடித்துக் கொண்டு நீண்ட நெடிய நேரம் அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய முறையீடை முன்வைக்கக்கூடிய, தன் கடந்த காலத்தினுடைய பாவத்தை ரப்பே நீ மன்னித்துவிடு என்று மன்றாடக்கூடிய நிலையில் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். நாம் புரிய வேண்டும், விஷயங்களை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். எத்தனையோ பாவங்கள், பாவம் என்று தெரிந்தாலும் கூட அதை விட்டு விலகுவதற்கு மனம் வரவில்லை, நம்மால் முடியவில்லை. மீண்டும் 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 அந்த பாவத்திலே மூழ்கிக் கொண்டே இருக்கிறோம். ஒரு கணம் வருகிறது, ஒரு சிந்தனை வருகிறது, இது பாவம், வேண்டாம், இனி விட்டுவிடலாம். அடுத்த வினாடி மீண்டும் அந்த பாவத்திற்குள் நுழைகிறோம். இப்படிப்பட்ட சூழலில் இருக்கக்கூடிய நாம் நம்முடைய கடந்த விட்ட நிமிடங்கள் குறித்து, காலங்களை குறித்து அல்லாஹ்விடத்திலே எவ்வளவு தூரம் மன்றாடி அழ வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிய வேண்டும். அதுபோல குர்ஆன் ஓதுகின்ற பொழுதும் அழுகின்ற நிலையில் குர்ஆனை ஓதுங்கள். இறைவனுடைய வார்த்தை அது, மனிதனுடைய வார்த்தை அல்ல. இறைவனுடைய வார்த்தை என்பதனால் அதில் உள்ளச்சத்தோடு, பயபக்தியோடும், பணிவோடும், கண்ணியத்தோடும் அழகான முறையில் ஒது செய்து அவன் ஒளிந்த அந்த வார்த்தைகளை நாம் உச்சரிக்கின்ற பொழுது நம்முடைய கண்களில் இருந்து கண்ணீர் வர வேண்டும். சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்வதை நான் கேட்டேன். இன்ன ஹாதல் குர்ஆன் நஸல பிஹஸனின், குர்ஆன் என்பது மறுமையினுடைய கவலை குறித்து நினைவூட்டுவதற்காக வேண்டி அருளப்பட்டது. மறுமையை பற்றி உண்டான கவலை உள்ளத்தில், மோமின்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இறக்கப்பட்ட வேதம். ஃபைதா கரஅதுமூஹு ஃபபுகு, நீங்கள் அந்த குர்ஆனை ஓதுவீர்களே ஆனால் அழுங்கள் என்றார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மறுமை என்பது ஒன்று இருக்கிறது. அது என்னுடைய நிலை என்னாகும்? என்னுடைய கடந்த கால வாழ்க்கையில் நான் என்னென்ன தவறுகளை எல்லாம் செய்துவிட்டேன், நாளை மறுமையில் என்னால் அதற்கு எப்படி பதில் சொல்ல முடியும்? எனக்கு எதிராக என்னுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே சாட்சி சொல்லக்கூடிய அந்த நிலையில் என்னால் எங்கிருந்து தப்பிப்பதற்கான, விடுபடுவதற்கான வழியை தேட முடியும் என்பதையெல்லாம் எண்ணி பார்த்து இறைவனுடைய கலாமை ஓதக்கூடிய நேரத்தில் நம்முடைய கண்களில் இருந்து கண்ணீர் வர வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபைதா கரஅதுமூஹு ஃபபுகு, நீங்கள் குர்ஆனை ஓதினால் அழுங்கள். ஃபஇல்லம் தபுகு, உங்களால் அழ முடியவில்லை, உங்களுக்கு அழுக வரல அப்படின்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபதபாகவ், அழுவது போன்று பாவனையாவது செய்து கொள்ளுங்கள்.
கண்ணீர் வரவில்லை என்று சொன்னால் அழுவது போல் உண்டான பாவனையாவது நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையானவர்களே, மறுமையை குறித்து ஆலமுல் பர்ஸக் என்று சொல்லக்கூடிய கபருடைய வாழ்க்கையை குறித்து நமக்கு நினைவுபடுத்துவதற்கு அல்லாஹ் ஏராளமான விஷயங்களை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். குர்ஆன் மறுமையை குறித்து நமக்கு நினைவுபடுத்துகிறது. நமக்கு முன்னால் இங்கு அடங்கப்பட்ட அத்துணை நபர்களும் நமக்கான மறுமை என்பது ஒன்று இருக்கிறது, மரணம் என்பது ஒன்று இருக்கிறது என்பதை நினைவுபடுத்துவதற்கான ஒரு சாட்சியாகவே அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த வாரத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் மௌத்து என்பது, மரணம் என்பது நிறைவு. நாள்தோறும் மரணத்தினுடைய செய்திகள் காதில் விழுந்து கொண்டே இருக்கிறது, கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். கபர்களை பார்க்கின்ற பொழுது நம்முடைய கண்களில் கண்ணீர் வர வேண்டும். சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து ஹானி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இதா வகஃப அலா கபரி பகா, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கபரின் அருகில் நின்றால் உடனே அவர்கள் அழ ஆரம்பித்து விடுவார்கள். ஹத்தா யபுல்ல லிஹையத்தஹு, எந்த அளவுக்கு அழுவாங்க அப்படின்னு சொன்னா அவர்களுடைய தாடி முழுவதும் நரைந்து விடும்படியான நிலையில் அழுவார்கள். இன்றைக்கு நம்முடைய கண்ணீர் எதற்காக இருக்கிறது? பெரும்பாலும் அழுகிறது இல்லை. ஆனாலும் அப்படி அழுதாலும் எதற்காக வேண்டி நாம் அழுகிறோம்? இந்த உலகம் சார்ந்த இழப்புகளில் பொருளாதார ரீதியாக, பொருள் சார்ந்த அல்லது உறவு சார்ந்த இது இழப்புகளை நாம் சந்திக்கின்ற பொழுது நம்முடைய கண்களில் சில கண்ணீர் துளிகள் வருகிறது. கவலைகள் அதிகமாக, உச்சபட்சமாக கவலைகள் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுகின்ற பொழுது உலகம் சார்ந்த விஷயங்களுக்கு நாம் கண்ணீர் வடிக்கிறோம். நமக்கு வியாதியினுடைய வலி தாக்கம் கடுமையாக இருக்கின்ற பொழுது அந்த வலியை தாழாமல் நம்முடைய கண்களில் இருந்து கண்ணீர் வருகிறது. ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுதார்கள். அந்த அழுகையில் கண்ணீர் எவ்வளவு தூரம் வந்தது என்று சொன்னால் ஹத்தா யபுல்ல லிஹையத்தஹு, அவர்களுடைய தாடிகள் முழுவதும் நனைந்து விடக்கூடிய அளவில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுவார்கள். ஃபகீல லஹு ததுக்குருல் ஜன்னத வன்னார ஃபலா தபகி வ தபகி மின் ஹாதா. அவங்களிடத்துல பார்க்கிறவங்க கேட்பாங்கனா, சொர்க்கத்தை குறித்து நரகத்தை குறித்து சொல்லப்படக்கூடிய நேரத்தில் இப்படி நீங்கள் அழுவதில்லை. சொர்க்கத்தை குறித்தோ நரகத்தை குறித்தோ நீங்கள் கேள்விப்படுகின்ற பொழுது பேசப்படக்கூடிய சபைகளில் நீங்கள் இருந்தாலும் இவ்வளவு தூரம் நீங்கள் அழுவதில்லை. எதற்காக இப்படி நீங்கள் அழுகிறீர்கள்? ஃபகால அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் கப்ர அவ்வலு மன்சில் மின் மனாசிரில் ஆகிரா. கபர் என்பது, அடக்கத்தலம் என்பது மறுமையினுடைய வீடுகளினுடைய படித்தரங்களில் முதல் படித்தரம். அது முதல் வீடு, விடுதிகளில் முதல் வீடு, மறுமையினுடைய விடுதிகளில் அது முதல் விடுதி. அந்த முதல் விடுதியிலிருந்து, வீட்டிலிருந்து எவர் வெற்றி அடைந்து விடுகிறாரோ அதற்கு பின்னால் வரக்கூடிய அனைத்தும் அவருக்கு இலகுவாக ஆகிவிடும். அந்த முதல் விடுதியில், கபரில், அந்த அடக்கத்தலத்தில் எவர் வெற்றி பெறவில்லையோ அதை அடுத்து வரக்கூடியது அனைத்தும் அவருக்கு கடுமையானதாக ஆகிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். மகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா ரஅய்து மன்லரன் கத்துன் இல்லல் கபர அஃலஉ மின்ஹு. கபரை விட பயங்கரமான ஒரு காட்சியை நான் பார்த்ததே இல்லை என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அருமையானவர்களே, குறைந்தபட்சம் இந்த கபர் வாசிகளை நாம் கடக்கின்ற பொழுதாவது அவர்களுக்கு சலாம் சொல்லி அவர்களுக்கும் நமக்குமான பாவ மன்னிப்பையாவது அல்லாஹ்விடத்தில் குறைந்தபட்சம் நாம் கேட்க வேண்டும். பள்ளிக்கு அருகாமையில் எதற்கு இப்படி கபரஸ்தான்களை வைத்திருக்கிறார்கள்? பல காரணங்களில் இதுவும் ஒன்று. தொழுகைக்காக வரக்கூடிய முஸல்லின்கள், தொழக்கூடியவர்கள் சலாம் சொல்வார்கள், துஆ செய்வார்கள், பாவ மன்னிப்பு தேடுவார்கள் என்பதற்காக வேண்டி அடக்கப்பட்டவர்களுக்கு சலாம் சொல்வது, அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர் யக்ஃபிருல்லாஹு லனா வலக்கும் அன்தும் ஸலஃபுனா வ நஹ்னு பில் அஸ்ர்.
நாம் சலாம் சொல்லுகிறோம், அவர்களுக்கும் நமக்குமான பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோம். அடுத்து ஒரு விஷயத்தை நாமே வாக்களிக்கிறோம், உறுதியை கொள்கிறோம். உங்களை அடுத்து உங்களுடைய அடிச்சுவடில் நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற வார்த்தையும் சேர்த்தே சொல்லும்படி மார்க்கம் சொல்லுகிறது என்று சொன்னால், அடுத்தடுத்த மரணத்தினுடைய நிலைகளில் நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளணும். எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். மறுமையை குறித்து உண்டான சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். மறுமையினுடைய விசாரணை குறித்து உண்டான சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே கரம் ஏந்துகின்ற பொழுது கடந்த காலத்தில் உண்டான பாவங்களை ரப்பேனி மன்னித்து விடு என்பதாக கோரி அல்லாஹ்விடத்தில் நாம் கண்ணீர் சிந்த வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லவ் தஅலமூன மா அஅலமு லலஹிக்தும் கலீலன் வலபகைதும் கஸீரா. நான் அறிந்த ஒன்றை நீங்கள் அறிந்தீர்களேயானால் நீங்கள் லலஹிக்தும் கலீலா, குறைவாகத்தான் சிரிப்பீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், நான் அறிந்தது போல நீங்கள் அறிந்தால் சிரிப்பு என்ன செய்யும்? குறைவாக ஆகிவிடும். வலபகைதும் கஸீரா, அதிகமான நேரம் நீங்கள் அதிகமாக அழுவீர்கள் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் தன்னுடைய நிலையை குறித்து வருந்தி அவர்கள் அழுதிருக்கிறார்கள். உன்னதமான உயர்வான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள், பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள், அத்தகைய மேன்மக்கள் அவர்களுடைய கடைசி நிலையிலும் கூட என்னுடைய நிலை என்னாகுமோ என்பதை குறித்து அவர்கள் கவலை கொண்டு கண்ணீர் வடித்திருக்கிறார்கள். ஆனால் அவைகளையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் படிப்பினையாக நாம் எடுக்க வேண்டும். சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோய்வாய்ப்பட்டு மரணப்படுக்கையில் கிடக்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தி அறிவிக்கிறாங்க. சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அவர்கள் நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் கிடக்கின்ற பொழுது சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நலம் விசாரிப்பதற்கு வர்றாங்க. வந்தவங்க அனஸ் சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அவர்களை பார்க்கிறார்கள். அழுது கொண்டிருக்கிறார்கள். படுக்கையில் கிடந்த நிலையில், நோய்வாய்ப்பட்ட நிலையில் அழுது கொண்டிருக்கிறார்கள். இவங்க சொல்றாங்க, ஏன் அழுகிறீங்க? நீங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களில் உள்ளவர், பெருமானாருடைய சுஹபத்தை, அந்த தோழமையை நீங்கள் பெற்றவர்கள், நீங்கள் ஏன் அழுகிறீர்கள்? வேற யாராவது அழுதான்னா கூட காரணம் இருக்கலாம். நீங்கள் எதற்காக அழக வேண்டும்? பெருமானாருடைய தோழர் நீங்கள். சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு உபதேசித்ததை நான் மீறிவிட்டோனோ என்று நினைத்து நான் அழுகிறேன். சஅத் இப்னு அபீ வக்காஸ் அவங்க கேட்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு என்ன உபதேசம் செய்தார்கள்? சஹாபாக்களுடைய பண்பு அதுதான். நல்ல விஷயத்தை எங்கிருந்தாலும் அதை பெற்றுக் கொள்வார்கள். இன்றைக்கு நல்லதை சொன்னால் எப்போ பார்த்தாலும் நல்லதான் சொல்றாரு, ஒரு சந்தோஷமா இருக்கிறதுக்கான ஒரு வழியை சொல்றாரா அப்படின்னு பேசக்கூடிய நிலைகளில், சிந்திக்கக்கூடிய நிலைகளில் இன்றைக்கு இருக்கிறார்கள். அன்றைக்கு சஹாபாக்கள் எந்த ஒரு நன்மையான காரியமாக இருந்தாலும், செய்தியாக இருந்தாலும், யாரிடமிருந்து சொல்லப்பட்டாலும் அறியப்பட்டாலும் அதை தேடி பிடித்து எடுத்துக் கொள்வார்கள். சல்மான் ஃபாரிஸ் சொன்னாங்க இல்லையா அந்த வார்த்தையை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சொன்ன உபதேசத்தை நான் மீறிவிட்டேனோ என்று நினைத்து அழுகிறேன் என்ற பொழுது சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், யா சல்மான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு என்ன உபதேசம் செய்தார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சொன்னார்கள், நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு பயணியை போன்று நீங்கள் உணவையும் உடையையும் நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். ஒரு பயணியினுடைய உடை பெரிய அளவில் வச்சிருக்க மாட்டார், உணவு பெரிய அளவில் வச்சிருக்க மாட்டார். அவருக்கு தேவையான அளவிற்கான உணவு உடை என்பது இருக்கும். அதுபோல் நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு உபதேசம் செய்தாங்க. நான் அதை மீறிவிட்டேனோ என்று நினைத்து நான் அழுகிறேன் என்றார்கள். வரலாற்றில் பதிவு செய்திருக்கிறாங்க. சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறந்த பொழுது அவர்களுடைய சொத்தாக இருந்தது இரண்டே இரண்டு பொருட்கள். ஒன்று உணவு உண்பதற்கான ஒரு தட்டை, மற்றொன்று உது செய்வதற்கு, சுய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு, சுத்தம் செய்வதற்கான ஒரு கலையம், ஒரு கோப்பை. இந்த இரண்டு தான் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய சொத்தாகவே இருந்தது. இந்த இரண்டும் இருக்கின்ற பொழுது அவர்களுடைய எண்ணம் எப்படி இருந்தது என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல
ஒரு பயணியை போல் இரு வாழு என்று சொன்னார்களே, அதை நாம் மீறிவிட்டேனோ என்று கவலை கொண்டு அழுதார்கள். அருமையானவர்களே, நம்முடைய உலக வாழ்க்கையில் அல்லாஹ் நமக்கு பாக்கியங்களை கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியங்களை நாம் பெற்றிருக்கிறோம். பொருளாதாரத்தில் செல்வச் செழிப்பில் அல்லாஹ் எவ்வளவு நியமத்துக்களை பாக்கியங்களை நமக்கு கொடுத்திருக்கிறான். இப்ப நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த மேன்மக்கள் பெருமக்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லை நாம் மீறிவிட்டோம் என்று கவலை கொண்டார்கள். அல்லாஹ் நமக்கு நிறைய வளங்களை, செல்வங்களை, செழிப்பை, பரக்கத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நாம் எப்படியெல்லாம் அவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிய வேண்டும். அல்லாஹ்விடத்திலே கடந்த காலத்தில் நாம் செய்த தவறுகளை எண்ணி நினைத்து வருந்தி அவனிடத்திலே கரம் ஏந்தி நாம் மன்றாட வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய விசாலமான மன்னிப்பின் காரணத்தால், விசாலமான மன்னிப்பினுடைய வாசலை அல்லாஹ் நம் பக்கம் திறந்து வைத்து நம்முடைய வாழ்க்கையில் கடந்துவிட்ட காலங்களில் நாம் செய்த அனைத்து வகையான குற்றங்களையும் அல்லாஹ் மன்னித்து அவனால் புரிந்து கொள்ளப்பட்ட நல்லடியார்கள் கூட்டத்தில் வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களையும் இம்மையிலும் மறுமையிலும் ஆக்கி வைப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.